கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வாட்ச் யுவர் ஆக்ஷன்ஸ் என்பதை குறித்து பார்ப்போமா? நீதிமொழிகள் 24:29 அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் நமக்கு என்ன செய்கிறார்களோ அதன்படியே நான் அவனுக்கு செய்வேன் என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நடக்கும் பொழுது அப்படி நாம் செய்யக்கூடாது. அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்கிறவர்களாக காணப்பட்டால் மற்றவர்களுக்கு நாம் இடையூறு எப்பொழுதுமே செய்ய மாட்டோம். இந்த பூமியானது சுற்றிக்கொண்டே இருக்கிறது. அது சுற்றிக்கொண்டே இருக்கும் பொழுது அது நிமித்தமாக வாழ்கிற நாமும் சுற்றிக்கொண்டே வாழ்கிறபடியால் நம்முடைய மனதும் ஒரே நிலையானதாக காணப்படவில்லை. நாம் ஒரு சமயம் நல்லதை நினைக்கிறோம், ஒரு சமயம் கெட்டதை நினைக்கிறோம், ஒரு சமயம் இப்படி நடக்குமா என்று நாம் யோசித்து கொண்டே காணப்படுகிறோம். ஆதலால் நம்முடைய செய்கைகள் ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும், மற்றவர்களுக்கும் பிரியமாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட செய்கைகளை உடைய பிள்ளைகளாக நாம் காணப்படும் பொழுது சமுதாயத்திலே மதிப்பு மிக்கவர்களாக காணப்படுவோம். இந்த உலகத்தில் நம்ம பலர் மத்தியில், நல்லவர்கள் மத்தியில், கெட்டவர்கள் மத்தியில், நயவஞ்சகர்கள் மத்தியில், இன்னுமாய் ஒன்றும் நிர்ணயிக்க முடியாத மக்கள் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக நம்முடைய வாழ்க்கை சக்கரம் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது நாம் நம்முடைய செய்கைகளின் நிமித்தமாக மற்றவர்களையும் சமூகத்தையும் நாம் மகிழ்விக்க வேண்டும், நம் ஆண்டவரையும் பிரியப்படுத்த வேண்டும். அப்படியானால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய நடை, உடை, பாவனை எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். உன் செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் காரியத்தை கர்த்தருக்கு ஒப்புவி என்று வேதம் நமக்கு பல இடங்களில் கற்றுத்தருகிறது. நம்முடைய காரியம் எதுவாக இருந்தாலும் அதிகாலையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து, அப்பா இன்னைக்கு நாள் முழுவதும் நீர் உடைய கிருபை எனக்கு தாங்கி நடத்தணும், நான் என்ன காரியம் செய்ய போகிறேனோ அது எனக்கு வாய்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்டு காத்திருந்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தகப்பன் நமக்கு நேர்த்தியாய் செய்து தருவார். ஆண்டவர் பெரியவர் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்து கொண்டவர் பிள்ளைகளாகத்தான் நாம் காணப்படுகிறோம். அப்பொழுது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நம்முடைய செய்கைகள் ஆண்டவருக்கு பிரியமானதாக, நம்மை சார்ந்தவர்களுக்கு பிரியமானதாக காணப்படத்தக்கதாக ஒவ்வொரு நிமிடமும் நாம் யோசித்து செயல்படுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஏசாயா 26:23 படி நமது செய்கைகள் ஆண்டவருக்கு பிரியமானபடி காணப்படும் பொழுது அவர் நம்மை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய செய்கைகள் ஆண்டவருக்கு பிரியமானபடி காணப்படும் பொழுது அவர் நம்மை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாட்ச் யுவர் ஆக்ஷன்ஸ். நம்முடைய செய்கைகள் ஆக்ஷன் ஆண்டவருக்கும் பிரியமானபடி, நம்மை சார்ந்தவர்களுக்கும் பிரியமானபடி காணப்படும் பொழுது நாம் எல்லா வகையிலும் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளத்தக்க பிள்ளைகளாக காணப்படுவோம். நம்முடைய கணவருக்கு நாம் எப்படிப்பட்டவளாக காணப்படுகிறோம்? நம்முடைய கணவரிடத்தில் நாம் உத்தமமாய் காணப்படுகிறோமா? அவரிடத்தில் நம்முடைய செய்கைகள் எப்படி காணப்படுகிறது என்பதை நாம் யோசித்து பார்த்து செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக காணப்படும். வாட்ச் யுவர் ஆக்ஷன் என்ற இந்த ஸ்டேட்மெண்ட் படி நாம் நம்மை நிதானித்து அறிகிறவர்களாக காணப்படும் பொழுது நாம் மற்றவர்களை குறித்து நிதானித்து அறிகிறவர்களாக காணப்படுவோம். மற்றவர்களை குறித்து பொறாமைப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, புறங்கூறக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது. இப்படிப்பட்ட கூடாத காரியங்களை நம்ம விட்டு நாம் விலக்கி கொள்ளும் பொழுது நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக காணப்பட முடியும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம்ப்பா. விசேஷமாக வாட்ச் யுவர் ஆக்ஷன் என்ற ஸ்டேட்மெண்ட் படி நாங்கள் ராஜா எங்களுடைய ஆக்ஷன் மூலமாக நாங்கள் உண்மை திருப்திப்படுத்துகிற பிள்ளைகளாகவும் எங்களை சார்ந்தவர்களை நாங்கள் திருப்திப்படுத்துகிற பிள்ளைகளாகவும் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்ப்பா. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். நீரே வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.